எல்லாம் வாங்கப்பா. பார்த்தா அப்படியே வாங்க அதிகரிச்சு போயிட்டு இருக்காங்க. நான் இருக்கிறேன், நான் தான் கவலைப்படாது. நல்லா திம்பிங்க, நல்லா திம்பிங்க, ஜாலிதான். நான் நீ பார்க்க போறேன். அப்ப வர்ணமலை பார்த்தா சிங்கார தோப்பில சற்று நேரம் அமர்ந்திருக்கலாம். அண்ணன் வந்து கூட்டிட்டு போவாரு அப்படின்னு பார்த்தோம். அண்ணன் வரல. போயிட்டு வர்ற வழியில ஏகாலி வீடு வர்றாங்க. ஏம்மா ஏகாலி வீடு வர்றாங்க, ஏன் வர்றீங்கன்னு கேக்குறா வர்ணமலை. ஏன் என்னாச்சுன்னு கேட்கும் பொழுது, கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு போச்சுமா, கல்யாணம் முடிஞ்சு 3 பொழுது ஆகி போச்சு, மீதம் இருக்கிற சாப்பாடு எடுத்து நாங்க நாட்டுக்கு போறோம் அப்படின்னு வர்ணமலை கிட்ட ஏகாலி விட சொல்றாங்க. சரி, அப்ப வர்ணமலை பார்த்தா அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டாரு. சரி, கொண்டு வந்து சீர்வரிசை திருப்பி கொண்டு போக முடியாது. ஆமா, வீட்டுக்காரர் கேட்பாரு போற வழியில. ஆமா, இதுக்குன்னே நிப்பாரு. வர்ணமலை வந்தாலும் இல்லையா உங்ககிட்ட கேட்பாரு. யாரு? ஏகாலி விடுகிட்ட. அப்ப நீங்க போகும்போது எங்க வீட்டுக்காரர் வழியில பாத்தீங்கன்னா வர்ணமலை கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்துட்டா. கல்யாணத்துக்கு வந்தது வர்ணமலை, ஊருக்கெல்லாம் சோறு போட்டது வர்ணமலை, குற்றார் உறவினர்களை பார்த்தது வர்ணமலை, பந்த போட்டது வர்ணமலை, பந்தி பரிமாறுறது வர்ணமலை, சோறு போட்டது வர்ணமலை, குற்றாரை கவனிச்சது வர்ணமலை. வர்ணமலை இல்லைன்னா கல்யாணமே கிடையாது. எல்லா வேலையும் வர்ணமலை இழுத்து போட்டு செஞ்சா தன்னுடைய சொந்த வீட்டு கல்யாணம் போல அப்படின்னு என்ன பத்தி பெருமையா சொல்லுங்க. ஏன்னா நம்ம கல்யாணத்துக்கு போலின்னு தெரிஞ்சா நம்ம வீட்டுக்கார கேவலமா போயிரும். அதனால அப்படின்னு சொல்லுங்க ஏகாலி வீட்டு சொல்லி விட்டுட்டு சிங்காரத்தோப்பில இருந்து நேரா மேனாலு பெற்ற அண்ணனோட மாளிகைக்கு வந்தான். வர்ணமலை வந்த உடனே எங்க அண்ணன் செட்டியார் வீட்டு பந்தல் கல்யாணம், அதாவது கல்யாண பந்தல் எப்படி ஜோடிச்சிருப்பாங்க. ஆமா, முத்து நவரத்தினங்களாலான, அதாவது மண்டபத்துல பளிங்கினாலான கல்யாண மண்டபத்துல இப்படி அலங்கரிச்சிருந்தார். சரி, உண்மைதான். அந்த முத்து நவரத்ன மாலையெல்லாம் இப்படி விளக்கி பார்த்தால் வர்ணமலை நாக செட்டி தோக செட்டி 4000 செட்டியார்கள், முத்து செட்டி முடவ செட்டி 3000 செட்டியார்கள், தனத்துக்கு பெரிய தனபால செட்டி, பூமிக்கு பெரிய பூமிபால செட்டி, இப்படி செட்டியாரோட எல்லாம் அமர்ந்திருக்கிறாங்க. செட்டியாரோடு பேசுறாங்க. என்னடா இது, நான் வந்து 3 நாள் 6 பொழுது ஆகுது, ஒரு பைசா முய்யி போடல. ஓசோர்த்து இருக்கிறாங்க செட்டியார் ரோடு, செட்டியார் ரோடு, ஒரு பைசா முய்யி போடல. இப்படி எல்லாம் உட்கார்ந்துருக்கும் போது இன்னைக்கு வந்த பொம்பளை இவ்வளவு சீர்வரிசை கொண்டு வந்திருக்கிறா. இவ வர்ணமலை தான் வந்திருக்கிறான்னு தெரிஞ்சு இவ்வளவு வீட்டுக்குள்ள விட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் கேவலமா போயிரும். செட்டியார் ரோடு வந்து ஒரு பைசா முய்யி போடல, எத்தனை சீர்வரிசை கொண்டு வந்திருக்கிறாளே அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அதனால இவளை கேவலப்படுத்தணும்னு சொல்லி வர்ணமலை வந்துட்டு காதியேறி கல்வரடி மூதியேவி முள்வரடி, இவன் முகம் முளைச்சா கல்யாணமான பெண்கள் ஆணுக்கு பெண்ணுக்கும் குழந்தை இல்லாம போயிரும். அதனால சுத்திர 7 கட்டுங்க, மணமக்களை மூஞ்சில முழிக்காம செய்யுங்க அப்படின்னு திரை கட்டுறாங்க. அதாவது தானியம் இவ காதியேறி கல்வரடி, இவ தானிய முகத்துல முழிச்சா தானியம் எல்லாம் கருகி போயிரும். அதனால அது எல்லாத்தையும் ஐயோ எங்க
அண்ணனோட தேவியாலே எங்க அண்ணன் தேவி ஐயா நான் வர்ணமலை வந்தேன் நொண்டி அங்கிருக்க கதவை திறந்திடுங்க என்ன அண்ணன் தேவி ஓ அண்ணி. அதனால இவ்வளவு நேரம் வந்து கூப்பிட்டோம் நீங்க தான் கூப்பிடுங்க நான் தான் தொண்டை கிளி கத்துற அண்ணா நீ தான் கூப்பிடுங்க சார் கூப்பிடுங்க அண்ணா நீ தான் கண்ணு நீயும் எனக்கு அண்ணா கூப்பிடலதா அண்ணி சத்தமா பேசுங்க சரி ஏன்னு கூப்பிடல ஏறெடுத்து பார்க்கல வான்னு கூப்பிடல வந்தவங்கள பார்க்கல சரி கூட்டின தாளெல்லாம் பூ தாள் இட்டபடி இருக்குது யாரையுமே அரண்மனையில காணோம் யார தாதிமாக இருக்கிறீங்களா இருக்கிறேங்க அதாவது நான் யார் தெரியுமா முதல்ல யாருங்க நீங்க என் பேரும் வர்ணமலை சரி வர்ணமலை நான் எங்க இருந்து வரேன்னு தெரியுமா எங்க வடக்கே வெகு தூரம் ஈசான மூலை சரி பூம்புகார் நகரை பெரும் வணிக நகரமாக விளங்கக்கூடிய பூம்புகார் நகரை அருகே இருக்கக்கூடிய காவேரி பூ பட்டினம் காவேரி பூ பட்டினத்துல கட்டி கொடுத்த மூத்த தங்கச்சி வர்ணமலை வந்திருக்கிறா சீர்வரிசை கொண்டு வந்திருக்கிறான்னு போய் சொல்லுங்க சொல்லுங்களா சரி அடி விழுவோம் பார்க்கலாமா நல்லா பிடிச்சுடுறா டேய் சரிங்க அவளா அவ எதுக்குடா இங்க வந்தா சரி வந்திருக்குறா அதுக்கு என்னப்பா சீர் கொண்டு வந்திருக்குறா இங்க எல்லாம் யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு போகட்டும் ஆமா அப்படியே போய் சொல்லு எல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிவிட்டுரும் மறுமூச்சு போயிட்டேன் அம்மா ஏண்டி அங்க உள்ள யாரும் இல்லைன்னு சொல்ல சொன்னாங்கம்மா யாரு உங்க அண்ணன் அவங்களே சொல்ல சொன்னாங்களா அப்படின்னு சொல்ல சொன்னாங்க நான் சொன்ன சீர்வரிசையில கொண்டு வந்துருக்குறேன்ட்டு சரி இங்க யாருமே இல்ல போ அப்படின்னு சொல்லி சொல்ல சொன்னாங்க உள்ள இருந்துகிட்டே சொல்ல சொன்னாங்க உள்ள இருந்து சொல்ல சொன்னாங்க நீ ஏன்டி போய் பேசுற நீ போய் கேட்டே இருக்க மாட்டா நீ வேணும்னு வந்து சொல்ற நான் நம்ம உள்ள இருக்கிறா எனக்கு தெரிஞ்சு போச்சு அதனால நான் யார கேட்கணும் யாரையும் கேட்க வேண்டாம் நம்ம அண்ணன் வீட்டு மாளிகை நம்ம யார கேட்டாலே உள்ள போகணும் அதனால நம்ம நேரம் கதை முடிச்சுட்டு உள்ள போயிடலாம் ஒரு சில மணி கதை சத்தம் போடாம இருக்கணும் சரியா கோவிச்சுக்குவாங்க சதியா தூங்குறேன் கல்யாணம் அண்ணி 40 வருஷத்துக்கு பிடிச்சா அண்ணி நான் தான் வரணுமால எந்திரிங்க என்னடா தோகைச்சா ஐயா வந்துட்டாலே
அண்ணி நான் என்ன குற்றம் செய்தேன் அண்ணி என் பேச கேட்டு உன் அப்படியே கூட முதியோர் இடத்துல தள்ளி போடுவாங்க தெரிஞ்சுக்கோமா. என்னாட்ட மருமா உனக்கு வாய்க்கல என்னாடி அண்ணி மருமா உனக்கு இருக்கிறாங்களா? எங்க யாராரு எதுக்காக அடிக்கிறீங்க? நான் என்ன தவறு செஞ்சேன்? என்ன தவறா? எதுக்குடி வந்தா? எதுக்குடி வந்தா? எதற்கு வந்தனா? அண்ணி எங்க அண்ணனோட மாளிகையில எங்க அண்ணன் மகன் கல்யாணம். அதுக்காக நான் சீர்வரிசை செய்ய வேண்டிய முறை அல்லவா? அண்ணன் கல்யாணம் சீர்வரிசை கொண்டு வந்தேன். அதனால சீர்வரிசை கொடுத்து இந்த ஒண்ணுமில்ல பிச்சைக்காரங்களை கூட்டிட்டு வந்திருக்கிற. ஏண்டி சீர்வரிசை எடுத்து இந்த பிச்சைக்காரங்களை கூட்டிட்டு என் வீட்டுக்கு வரணுமா? கல்யாணத்துக்கு வந்தது பெருமைக்கு சொல்றையே. ஒன்னான ஒலிக்கு ஒரு மலை பந்தல, அண்ணான ஒலி பின்னையில பந்தம் இருக்காதையா, தீட்டோடி சமதான திட்டம்பட்டியில பஞ்சாங்க பகவான பழனி மலையில இருக்காதையா. கல்யாணத்துக்கு வந்தவன் சொல்றையே இல்ல. ஏண்டி உன்னை வா என்றால் வைத்தேனா மாட்டேனா? அவர் எடுத்துட்டு வர பூஜை அவர் எடுத்துட்டு வர சொல்லு.
ஏண்டி தட்டுவாணி சிரிக்கி வாடி இங்க ஏண்டி சக்கலாத்தி நட்டுக்கட்ட சக்கலாத்தி நாடு மாதிரி சக்கலாத்தி ஊர் மாதிரி சக்கலாத்தி அழிஞ்சு போன சக்கலாத்தி திருட்டோடி சக்கலாத்தி ஏண்டி தேவடி அம்மட்ட வாடி வாடி எங்கடி போற வாடிங்க வாடிங்க இல்ல அண்ணாமன் கல்யாணத்துக்கு பெருமையா வரிசைக்கு வந்துன்னு சொல்றீங்க இல்ல பெருமைக்கார பால் வாங்க போனா எருமைக்காரி பொச்ச காட்டினாங்கிற கதையா கல்யாணத்துக்கு வந்தேன்னு சொல்றேன் இல்ல உன்னை வானு கூட்டனா உன் முகத்தை ஏழெடுத்து பார்த்தனா நானு உனக்கு நான் கடிதாசி அனுப்புனா உனக்கு சீட் எழுதி கொடுத்தனா நானு இல்ல நேர்ல வந்து உனக்கு நான் பத்திரிக்கை வெத்தலை பாக்கு வச்சு அழைத்தனா எதுக்குடி வந்த வந்தீங்களா எதுக்குடி வந்த சரி என் அண்ணனுடைய மாளிகை கல்யாணத்துக்கு வரதுக்கு எனக்கு உரிமை கிடையாதா நீங்க சாப்பிட்டு வீதியில போற ஏகாலியோடு வந்தாங்க வந்தாங்க அவங்க சொன்னதை கேட்டு நான் கல்யாணத்துக்கு வந்தேன் சொன்னதான் அந்த ஏகாலி வீட்டுக்கு கொடுத்த மரியாதை எனக்கு கொடுத்திருந்தா நான் 3 நாளைக்கு முன்ன வந்து கல்யாணத்தை சிறப்பா செஞ்சு கொடுத்திருப்பேன் அவங்களுக்கு இருக்கிற தகுதி கூட எனக்கு கிடையாதா ஏண்டி ஏகாலி வீடு வருவாங்க தோட்டி வீடு வருவாங்க எல்லா சாரி சார குறை வீடு பிச்சைக்காரங்க கூட கல்யாணத்துக்கு வருவாங்கடா நீ கூட்டு வந்த மாதிரி பிச்சைக்காரிங்க அவங்க கூட வந்தா ஒரு சோத்து போட்டு அனுப்புவேன் நான் ஆனா நீ வரலாமாடி நேர்ல சொல்றேன் நீ வரலாமாடி நீ ஒரு இளவுக்கு போலாம் ஆளுக்கு முன்ன எவ்வளவு செத்து போயிட்டானா தலை விரிச்சு முன்னாடிதான் நீ தான் உட்காந்து ஒப்பாரி பாடணும் எதுக்குல பேசிட்டு இருக்கிற எதுக்குல பேசிட்டு இருக்கிற நீங்க எதுக்கு பேசுற நீங்க ஓய் என்ன ஏண்டி ஒரு பெரிய காரியத்துக்கு இளவுக்கு போலாம் நீ அங்க போய் நீ தலை விரிச்சு ஒப்பாரி பாடி மூலி முக்காடிட்டு நீ தாண்டி முன்ன வந்து எல்லா வேலை செய்யணும் ஆனா கல்யாணத்துக்கு வரலாமாடி நான் மட்டும் வரக்கூடாதுன்றீங்களே ஆமா நீங்க பாருடி உனக்கு பிறந்த உரிமை இருக்குது நீதான் முறைப்படி எல்லா வேலையும் செய்யணும் பந்த போடணும் பரிமாறணும் பந்த உரம்பரசம் எல்லாத்தையும் நீதான் பாக்கணும் எல்லா உரிமையும் உனக்கு தான் இருக்குது இல்ல வரக்கூடாது ஆனா வரக்கூடாது வரக்கூடாதுன்னா வரக்கூடாது அதற்கான காரணம் தெரிந்தால் நான் வராம போவல்ல இப்ப எதுவுமே சொல்லல ஒரு வார்த்தை வாய் திறந்து பேசல வாய் இல்லாத பூச்சி நான் எதுவும் சொல்லாதையே இந்த பல்லு பருத்து சக்கலாத்தையும் என்ன பலவிதம் பேசுறாங்க நான் சொல்லிட்டேன்னா இந்த நாக்கு பருத்து சக்கலாத்தையும் என்ன 4 விதம் பேசுவாளுங்க நான் ஏன் வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தாற் போல் என்ன தவறை திருத்திக் கொள்வேன் வேண்டாம் வரணுமல வரமாட்டேன் நான் மனசுல சொல்லணும்னு நினைக்கல நானு அப்புறம் நான் வந்தேன் அண்ணன் வீட்டுக்கு போனேன் அண்ணன் பொண்டாட்டி இப்படி சொல்லி போட்டா அப்படின்னு என்னால பாலும் பலி வந்து விழுவோம் அந்த பாலும் பலிக்கு நான் ஆளாக மாட்டேன் ஒழுங்கா வந்த வழி விட்டு வராத வழியா போயிரு முடியாத நீ நான் ஏன் வரக்கூடாது காரணத்தை தெரிஞ்சா அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் எங்க வீட்டுக்கு நான் போறேன் அது தெரிஞ்சா மனசு கஷ்டப்படுவிடி படமாட்டேன் பட்டாலும் பரவாயில்லையா நிச்சயமாக பட்டாலும் பரவாயில்லையா ஆமா அண்ணா அடி நீ பிள்ளை இல்ல பாவியடி
ஏன் வரக்கூடாதுன்னு கேக்குற இல்ல நீ எப்படி வரலாம் நீ பிள்ளை இல்லாத பாவி பிணத்துக்கு சமம் நீ மைந்தன் இல்லாத பாவி மண் புழுவுக்கு சமம் வரடி வரடின்னு வரடியான மலடி மலடின்னு மலடியான மலட்டு சிரிக்கிடி நீ வரட்டு சிரிக்கிடி வார்த்தையில கொள்ளாதியா நீ காய்க்காத வரடி பூக்காத வரடி பிள்ளை இல்லாதவ மைந்தன் இல்லாதவா குழந்தை இல்லாதவன் வரடி 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 ஏரி நெத்திக்காரி சூரி தொலைக்காரி கொண்ட பெருத்தவ தொடகாலி முண்டை எகுத்து வந்த ஆகாது மைக்கண்ணு தேடிய சக்கலாத்தி சவுத்தியா முண்டை என் நாடு மாதிரி முண்டை அழிஞ்சு போன சக்கலாத்தி உன்னை வானு வெத்த வகச்சு கூப்பிட்டனாடி வந்து நிக்கிறா பாரு பொம்பளைன்னு வரலாம் அந்த மகன் வீட்டு கல்யாணம் சொல்லி உரிமையோடு வந்தேன் ஆனா நீங்க இப்படி பேசுவீங்க எனக்கு தெரியாது நல்லா கேளாய நாயத்தை இவளை அடிக்கிற சக்கலாத்திங்கெல்லாம் என்ன பேசுறீங்கல்ல எல்லாம் நீங்க என்ன பேசுறீங்கல்ல நீங்க தான் வாய் ஏகப்பட்ட வாய் என்கிட்ட பேசணும் நான் ஒரே வார்த்தை கேட்கறேன் எத்தனை பசங்கன்னு சொன்னேன் 2 பசங்க வாய் திறந்து பேசு 2 பசங்க 2 மருமக கூட்டிட்டு உட்காந்துருக்காங்கல்ல கல்யாணம் பண்ணி முதல்ல எங்க வெளியே அனுப்புறியா கோயிலுக்கு அனுப்புனில்ல கோயிலுக்கு போகும்போது வெளியே யாரு வராங்கன்னு பாப்பேன் அதுன்னு பாப்பையா மாட்டியா ஒரு நல்லா வாழ்ந்து பொழைச்சவங்க எதுத்தால வந்தா அனுப்புவியா மாட்டியா அப்படி வந்தாதானே குளம் தலைக்கும் எதுக்குல இவன் முகத்துல முடிச்ச குளம் தலைக்குமா கல்யாணம் எதுக்கு பண்றது எதுக்காக கல்யாணம் பண்றது நமக்கு அப்புறம் எங்க அப்பா அம்மாக்கு அப்புறம் நான் எனக்கு அப்புறம் என் பிள்ளைங்க அப்புறம் அவங்க பிள்ளைங்க அப்படி வாழையடி வாழைய வம்சமா கூடி வளரணும் இவன் முகத்துல முடிச்ச என் குளம் தலைக்குமா நியாயமா நீ அனுப்புவியா உனக்கு ஒரு நாய் எனக்கு ஒரு நாயமா ஆயா இதுல என்னையா தப்புன்னு சொல்லிவிட்டேன் நானு ஏன் குடும்ப தலைக்குன்னு நான் நல்லா இருக்கேன் நான் நினைக்கிறேன் அது தப்பா சொல்லுங்க எவ்வளவு வாய் திறந்து பேசுங்க பார்க்கலாம் வருந்துக்கிட்டு சண்டைக்கெல்லாம் பொம்பளைங்களை வரீங்க அப்படியே எவ்வளவு பேசுறீங்க சீப்பட்டு சின்னப்பட்டு போயிருங்க ஒரு பொம்பளை கூட புரச கூட புடைக்க மாட்டேங்க தெரிஞ்சுக்கோங்க எல்லா புரசப்பட்டையும் நானே மயக்கிட்டு போயிருங்க தெரிஞ்சுக்கோ ஏண்டி நல்லா அப்பா சொல்லு என்ன நாயம் எதுக்கு கூப்பிட்டீங்க என்னன்னு கேளு எதனாலமா அப்படியே எங்க அம்மாவை சித்திரவாதம் பண்றேன் என்ன வரமுறையா தானே வந்துட்டு இவன் நேரம் காதுன்னு போட காலையில வச்சுட்டு இருந்தா என்ன பண்ணவாயா இவன் நேரம் மூச்சு கொடுத்து பேசுறா காதை எங்க வச்சிருந்தா ஆமா உன் வயித்துல ஒரு பொட்ட பிள்ளை பிறந்திருந்தா உன் பிள்ளை எப்படி அடிச்சா நீ ஒத்துக்குவியா என் வயித்துல பொட்ட பிள்ளை பிறக்குதுன்னா நான் புண்ணியம் செஞ்சிருக்கிறேன் கல்யாணம் பண்ண 3 மாசத்துல பிள்ளை பெத்துருவா என் பொட்ட பிள்ளையா இருந்தா 3 மாசத்துல ஆமா பிள்ளை பெத்துருவா என் பிள்ளையா இருந்தா இப்படி 80 வயசாகி குழந்தை பெக்காத இருக்க முடியுமா என்னமா வகுத்துல காய்க்கல ஊர்ல ஒரு ஆம்பளை கூட இல்லையா புரசந்தா கையால் ஆகல எத்தனை ஆம்பளைங்க இருக்கிறாங்க போற பக்கம் பின்னாடியே சுத்துற இந்த பூபதி புண்டவாய இப்ப கட்டப்படுத்திருந்தா கூட பிள்ளை கிடைச்சிருக்கும் உன் பிள்ளைக்கு குழந்தை பிறந்துச்சு ஏன்னா புண்டவாய இப்பதான்டா கல்யாணமா பண்ணிச்சிருக்க எப்ப குழந்தை பிறக்கும் நல்லா கேளுங்கய்யா இவ நாட்டுல காலு வச்சா நாடு செழிக்காது இந்த ஊர்ல காலு வச்சா ஊரு செழிக்காது இவ வெச்சது விளங்காது தொட்டது தொலங்காது தரித்திரம் பிடிச்ச முண்டை இவ அதுக்கு ஒரு அடையாளம் சொல்றேன் கேளுங்க உதாரணம் சொல்றேன் இவளுக்கு குழந்தை இல்ல இவக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி முன்ன ஒரு நாய் எடுத்து வளர்த்த நாய் பொட்ட நாய் எடுத்து எதுக்காக அந்த நாய் குட்டி போட்டா அந்த நாய்க்குட்டி வளர்த்தலான்னு நாய் எடுத்து வளர்த்தனான் இவ கை தொட்டு வளர்த்தன நேரம் அந்த நாயும் வரடியாகி போயிருச்சு ஒரு பூனை எடுத்து வளர்த்தனான் அந்த பூனையும் வரடியாகி போயிருச்சு ஒரு மாடு வாங்கி வளர்த்தனான் அந்த மாடு வரடியாகி போச்சு ஒரு பூச்செடி வச்சா அந்த பூச்செடி வரடியாகி போச்சு ஒரு மாம்பழ மரம் வச்சா அந்த மாமரமும் வரடியாயிருச்சு வாழை மரம் வச்சா வாழமரமா வரட்டாயி போச்சு இவ தொட்டது தொலங்கல வெச்சது விலங்கல இவன் முகத்துல முழிச்சா நம்ம குடும்பமே சர்வ நாசமாயி போயிடும் இப்படியா பட்டவன் எதுக்கடி வந்த ஓய் என்ன எவ போட
அவ கூட என்ன பிடிக்குதா? செத்தாலும் என்ன பிடிக்கும்? அவ கூட அவளதான் பிடிச்ச ஆட்டு மாதிரி என்ன பிடிச்ச ஆட்டாவது தெரிஞ்சுக்காமா? உன் மருமக கூட வந்துருக்குறாங்களா? இல்லைன்னா வச்சுக்கோ, காலையில் பண்ணி நான் தான் அனாதாசில் சேர்த்திருப்பேன் நான். இங்க பாரு, இனிமேட்டா அடுத்த ஜென்மத்தில் பிறந்தீங்கன்னா உங்களாட்ட மருமக இருக்காது, என்னாட்ட மருமக அப்பதான் நல்லபடியா பிழைக்க முடியும். ஏய் போடி. என்னடா ஏய், ஒழுங்கா வந்த வழி விட்டு வராத வழியா போயிரு. என் முன்னாடி நீன்னா ஏகப்பட்ட கோபத்துக்கு ஆளாயிருவேன். ஒரு அடி கூட நான் அடிக்காம இருக்கிறேன். என் முன்னாடி வந்துட்டீங்கன்னா விளக்கமாறு பிஞ்சு போயிரு. போடி வெளியே. போவதாக இருந்தால் இவ்வளவு தூரம் வந்தேன், எங்க அண்ணியோட பெருமையை பார்த்தேன். ஆமா, எனக்கு எவ்வளவோ சந்தோஷம். இருடி இருடி ஒரு நிமிஷம். அந்த அக்கா பாரு மனசுல எவ்வளவு சந்தோஷமா சிரிக்குதுன்னு. என் மனசுல இருக்கிறதுல அவராசி வாய்த்தான்னு சொல்றான்னு சிரிக்கிறாக்கா ரெண்டு பேரும். அங்க பாருங்க, அந்த அக்கா சிரிக்க என்னக்கா இப்படி பாத்துக்கிறியா? நீ பாத்துக்கோ, மருமக சிரிக்கிறது பாத்துக்கோ. இன்னைக்கு சிரிச்சுக்கோக்கா, நாளைக்கு வீட்டுக்கு போனா அழுவுன்னு சிரிச்சுக்கோக்கா. நீ எப்படி உங்களுடைய முகத்தை பார்த்தேன், எனக்கு சந்தோஷம். ஆனால் என் உடன் பிறந்து என் ரத்த பாசம். சைலன்ஸ். நீங்க அண்ணாரை நான் பார்க்கணும். அண்ணாரா? அண்ணாரை பார்த்து விட்டு என் நாட்டுக்கு நான் வந்த வெளியே விட்டு வராத வழி நான் போயிடுறேன். ஊரா முட்டுனையே வீட்டுக்கார கையே நாங்களாமா. புதுசா போட்டாலா தோடு, புரசம் போட்டாலா இத்தாசோடு சூடுனாங்களாமா. அந்த கதையா ஊர்ல போய் பிள்ளை பெக்கலன்னு கூட பிறந்த அண்ணன் கிட்ட படுத்து பிள்ளை பெக்க வந்துருக்கான். அப்படி எல்லாம் சொல்ல வேண்டாம். அண்ணாரி முகத்தை நான் பார்த்துட்டு தூரம் வந்து அண்ணன் மூஞ்சி நான் பார்த்துட்டு போவல. சரி சரி, நாயோட பாவம் பியோட போகட்டும், கொன்னவன் பாவம் தின்னவனோட போகட்டும். இவன் பாவம் நமக்கு எதுக்கு? இவன் அண்ணங்கிட்ட படுக்கிற வந்துருக்கிறான். இவன் படுத்துட்டு போற நமக்கு என்ன போகுது? ஏய் போடி வெளியா. நான் கூப்பிட வரைக்கும் வரக்கூடாது. போடி வெளியா. அசைஞ்சுக்கிட்டு போற அப்படியே. இவெல்லாம் எத்தனை ஆம்பளையும் வளைச்சு போட்டுருப்பா வயசுல. இவர் எங்க போயிட்டாருன்னு தெரியலையே. இந்த மனுஷன் எப்படி கூப்பிட்டா வருவான்? எங்க போயிட்டாப்புல? என் புருஷனை கூப்பிடுறேன் பாரு, அந்த மாதிரி கூப்பிட்டு கத்துக்குவாங்க. ஏன்டா மூஞ்சி பிடிச்சிருக்கிற? ஒண்ணு இல்லைங்க. வாயில ஏதாவது வச்சிருக்கிறியா? சத்தமா பேசுறா. சத்தமா பேசுறா. ஒண்ணு இல்லைங்க பொண்டாட்டி. அப்பா அம்மா உனக்கு மரியாதை சொல்லி கொடுக்கல? மரியாதை சொல்லி, மரியாதை எங்கிட்ட கத்துக்கோங்கடா. இல்லைங்க பொண்டாட்டி, சரிங்க பொண்டாட்டி, அப்படி மரியாதையா கூப்பிட்டு பேசி பழம். சரியா? 4 பேருக்கு முன்னாடி பேசுறா என்ன நினைப்பாங்க? பொண்டாட்டி சரியா புருஷனை மாத்திரம்னு சொல்ல மாட்டாங்க. இங்க பாரு, உன் தங்கச்சி என் குடும்பத்தை கூட போறதுக்கு சுத்தி சுத்தி குசலம் பேசுறாளுங்க. ஏய், உன் தங்கச்சி வரணமால. சைலன்ஸ். உன் தங்கச்சி வரணமால வந்திருக்கிறா. அடியான அடிச்சு சித்திரவாரம் செஞ்சுட்டேன். ஆமா. சரிங்க பொண்டாட்டி. தப்பா இல்ல, அடுத்தது தப்பா? தப்புதான். நான் போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டா? கேளுங்க. போட்டா போக. அப்ப நான் தப்பு செஞ்சுட்டேன்னா? நான் செஞ்சது தப்பா? ஆமாங்க. வீட்டுக்கு வந்தவங்களை அடிக்க கூடாதா? ஆமாங்க. நான் போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டா? கேளுங்க பொண்டாட்டி. அவ காலில் நான் போய் விழுவணுமா? இங்க பாரு, நான் கேக்குற மாதிரி கேளு. கேக்குறியா இல்லையா? கேக்குறேங்க. ஏண்டி தேவடியா இங்க வந்தன்னு கேளு. ஏண்டி தேவடியா வந்த? சத்தமா கேளுடா, வாயில எழுதுறா. தேவடியா வந்த? ஏண்டி கண்டார ஓலி இங்க வந்தன்னு கேளு. ஏண்டி கண்டார ஓலி வந்த? சொல்ல வேண்டாம். எப்படி கேட்டான் பாத்தியா? இப்போ உன்னை கேக்குறான் பாரு. ஏண்டி என்கிட்ட படுத்து பிள்ளை பெக்கவா வந்தன்னு கேளு. ஏண்டி என்கிட்ட படுத்து பிள்ளை பெக்கவா வந்த? கேளுடா பொண்டைய நக்கி. ஏய் குடுறாவா. ஏய் உட்கார்றா. ஏன்டா கால் பண்ற? கை கட்டிட்டியா? கால் நேரா வை, வாய் மேல கை வை.
அப்படி ஏய் கை வையு, இறங்கி வாங்க. நீங்களும் வாங்க, ஒரு 2 பேர் வாங்க. பூசேர பையங்க வா, வாங்க ஒரு 2 பேர் வாங்க. என்னமோ கைகார அண்ணா, இங்க வா, இங்க வா, எந்திரிச்சு அடிக்க மாட்டேங்க, வா இங்க வா. இங்க வா. என்ன பாரு எங்க வீட்டுக்காரரு பாரு, இங்க பாரு கையில பாரு எப்படி நடுங்குதுன்னு, காலு பாரு எப்படி நடுங்குதுன்னு. என்ன காய்ச்சலுக்கு அடிக்குதுங்களா? பூசரப்ப நீயே பாரு, சாண்டை எப்படி நடுங்குது? ஒன்னும் இல்லைங்க பண்ணாச்சு. போய் உட்கார் போ. கை சத்தியமா நடுங்குதுப்பா. காய்ச்சலும் ஒன்றும் இல்லையம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னன்னு தெரியல. வாய் மேல கை விட போட்டாயா? இத பாரு, அவ வருவா, அவ என்ன பண்ணாலும் அவன் முகத்துல 7 எடுத்து நீ முழிக்க கூடாது. அப்படி முழிச்சிட்டினா இத்தனை வருஷம் போனா போதும் கட்டல கொசர புரச வச்சிருந்தேன். புரச வேண்டான்னு சோத்துல மருந்து வச்சு கொண்டு விட்டு ஊரா முடுதா அந்த ஆயோட பையன் 2 பசங்க குத்துக்கலாட்டு இருக்கிறாங்க. அந்த ஆயோட பையன் 2ஆம் தரமா கொண்டு கல்யாணம் பண்ணிக்கணும். நான் என்ன வாய் திறந்து பேசக்கூடாது, கம்மன் அமைதியா இருக்கணும். ஓய் பெரிய பையனையா 2 பசங்கெல்லாம் கட்டிக்குவேன், ஏன்னா உடம்புக்கு தெம்பு இருக்குது. 2 பசங்க என்ன 1000 புருஷன் கட்டுவேன் ஒரே நாள்ல நானு. ஏய் உன் அண்ணன் கிட்ட தானே போறேன்னா வாடி. எல்லாத்துக்கும் நான் வாரேன், நான் பண்ண மாதிரியே எல்லாரும் பண்ணுங்க. ஆயா மாறேன் மாமியாரே வருட்டா.